ஆமினா பீவி. கேள்வி பதில சொல்லுங்க. அந்த மூன்றாவது கேள்வி. இந்த கேள்விக்கு இல்ல, மூணாவது கேள்விக்கு சொல்ல போறீங்களா? சொல்லுங்க. அந்த மாற்று மத இதுகளை வழக்க தலங்களை நம்ம சேதப்படுத்தினா அவங்க நம்ம முஸ்லீம்களுடைய மசூதியை அவங்க சேதப்படுத்துவாங்க. அதுக்காக அதை போய் நம்ம சேதப்படுத்த கூடாது அப்படின்னு எங்க இருக்கு? இருக்கு. நீங்களா சொல்றீங்களா? அப்படி இருக்குதா? இருக்கு குர்ஆன்ல இருக்கு. எப்படி? மாற்று மதத்தை மசூதியை அது எங்க குர்ஆன்ல நம்ம சேதப்படுத்த கூடாதுன்னா அவங்க நம்மளுடைய மசூதியை அவங்க சேதப்படுத்துவார்கள். சரி, அப்படின்னு குர்ஆன்ல எங்க இருக்கு? எந்த வசனம் தெரியுமா? வசனம்லாம் தெரியாது. சரி, அதாவது நீங்க சொல்ற கருத்து ஒரு நெருக்கி சொல்லிருக்கிறீங்க, இருந்தாலும் உங்களை விடைய எடுத்துக்கொள்வோம். அதாவது குர்ஆன்ல 22வது அத்தியாயத்துல 40வது வசனத்துல அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்றான்னு கேட்டா, மனிதர்கள் ஒரு வழிபாட்டு தலங்களை தாக்குதல் போயிட்டாங்கன்னு சொன்னா போட்டியா அவங்க பள்ளிவாசல தாக்குவாங்க. இது ஒரு முடிவுக்கு வராது. அதனால மனிதர்கள் யாரும் யாருடைய வழிபாட்டு தலத்தையும் தாக்க கூடாது என்று குர்ஆன்ல 22வது அத்தியாயத்தில் 40வது வசனத்தில் இருக்கிறது. அந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறீங்க. சரியா? சரி, சரியான விடை சொல்லிருக்கீங்க. விடை சொன்னதனால் உங்களுக்கு எக்மோர் LMS ஷேக் அவர்கள் 1 கிராம் தங்க நாணயத்தை வழங்குகிறார்கள். உங்களுடைய பேரும் போன் நம்பரும் சொல்லுங்க. உங்க பேரையும் போன் நம்பரையும் சொல்லுங்க. நம்பர் சொல்லுங்க. போன் நம்பர் சொல்லுங்க. 9884 165 088ங்களா? சரிங்கம்மா, இன்ஷால்லா உங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு அந்த தங்க நாணயம் வழங்கப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும். சரி, அடுத்து ஒரு சிம்பிளான கேள்விதான் கேட்கப்படுது. 6வது கேள்வி. இந்த கேள்வி என்னன்னு கேட்டா, குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது. 3வது அத்தியாயத்துல 128வது வசனம். இதுல என்ன அந்த வசனம் சொல்லுதுன்னு கேட்டா, நபியே முகமதே, உங்களுக்கு அதிகாரத்துல எந்த பங்கும் இல்லை. நபிகள் நாயகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றான். எப்படி சொல்றான்னு கேட்டா, உங்களுக்கு அதிகாரத்தில் எந்த பங்கும் இல்லை அப்படின்னு இருக்கிறது. இந்த வசனம் எது சம்பந்தமாக இப்படி அருளப்பட்டுச்சு? இது எந்த நிகழ்ச்சியை அடிப்படையாக வைத்து, எந்த சம்பவத்தின் போது நபிகள் நாயகம் எப்ப தனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொன்னாங்க? அப்ப எதை மறுக்கிறதுக்காக வேண்டி இந்த வசனத்தை அல்லாஹ் அருளினான்? 3வது அத்தியாயம் 128வது வசனம், உமக்கு அதிகாரத்தில் எந்த பங்கும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி அல்லாஹ் சொல்ற அளவுக்கு என்ன நடந்துச்சு? எந்த சந்தர்ப்பத்தின் போது இப்படி இந்த வசனத்தை அல்லாஹ் அருளி இருக்கிறான் என்பது 6வது கேள்வி. விடை தெரிந்தவங்க பதில் சொல்லலாம். லேசான கேள்வியா தான் கேட்டுட்டு இருக்கு. வலைக்கம் சொல்லுங்கம்மா. வலைக்கம் சொல்லுங்கம்மா. உங்க பேரை சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. சரி, ஊரு? நான் சவுதி அரேபியால இருந்து பேசுறேன். சொல்லுங்க, என்ன சம்பவம் இது? நீங்க 5வது கேள்வி கேட்டீங்க இல்லையா, அந்த பன்றியின் இறைச்சி? ஆமா, 5வது கேள்வி. ஆமா ஆமா, அதுக்குரிய காரணங்கள் என்னண்டா, அதனுடைய இதயம் மனிதனுடைய இதயத்துக்கு ஒத்து வரக்கூடியது. சரி, இருக்கின்றதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதா? சரி. அடுத்தது காரணம், அதனுடைய இரத்தத்தில் இருக்கும் ஒரு கிருமி எந்த விதமான வெப்பநிலையிலும் கூடாதது. சரி, அது ஒரு காரணத்தினாலையும், அதனுடைய இரத்தமும் ஏறத்தாழ மனிதனுடைய இரத்தத்துக்கு சமமாக இருக்கின்ற காரணத்தினாலையும் சரி வராது என்று தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அறிந்துள்ளேன். 10வது போதுமானதா இல்லையே? இன்னும் இருக்கின்றதோ? ஆமா, நீங்க சொல்றது மனித இதயம் மாதிரி அதனுடைய இதயம் நெருக்கமா இருக்குது. ஆமா, அதனால நம்ம சாப்பிட்டா என்ன? நம்ம சாப்பிடுறதுனால என்ன கேடு வரப்போகுது? அதாவது இல்ல அதனுடைய இறைச்சியில் இருக்கக்கூடிய ஒரு கிருமி, வைரஸ் கிருமி எந்த வெப்பத்திலும் அழியாதது. அதனால் பலவிதமான நோய்கள். அது ஒண்ணு, அதான் அந்த ஒண்ணு சொல்லிருக்கிறீங்க. ஆமா, இன்னும் வேற கூடுதலா தெரியாதா? அதனுடைய இறைச்சியில நாடா அப்படியா? யோசிச்சு கொண்டிருக்கிறேன், இப்ப ஞாபகத்துக்கு வரல. சரி, அதனுடைய இறைச்சியில நாடா புழு ஒண்ணு இருக்கிறது.
அது வந்து எவ்வளவு வெப்பத்திலையும் சாவாதுங்கிற காரணத்தினால அது உண்பதற்கு ஏற்றது இல்ல அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. வேற இதயம் மனிதனுடைய இதயத்துக்கு ஏறத்தால ஒத்து போறதுனால. சரி, அது வந்து அது வேற. அதனால நம்ம சாப்பிட்டா என்னன்னு கேட்பாங்கல்ல. நம்ம சாப்பிடுறதுனால என்ன கேடுகள் இருக்குது? கேடுகள் வந்து ஒண்ணுதான் சொல்றீங்க. யாரும் கூடுதலா சொல்லலைன்னா உங்களுக்கு பரிசு தருவோம். சரியா? உங்க நம்பரை குறிச்சுக்கிருவோம். வேற யாரும் கூடுதலா சொன்னாங்கன்னா பரிசு மாறிக்கணும். சரி, ஏற்கனவே கேட்ட கேள்விகள் வந்து பெண்டிங்கில். ஆறாவதா கேட்ட கேள்வி என்னன்னா, அதிகாரத்தில் உமக்கு எந்த பங்கும் இல்லை அப்படின்னு குர்ஆன்ல ஒரு வசனம் நபிகள் நாயகத்தை நோக்கி பேசுற மாதிரி இருக்கிறது. அதிகாரத்தில் எந்த பங்கும் இல்லை என்று இந்த வசனம் எந்த சம்பவத்தின் போது அருளப்பட்டது? ஹலோ, லைன்ல இருக்காங்களா காலரு? சொல்லுங்க, எதுக்கு சொல்ல போறீங்க? எந்த கேள்வி சொல்ல போறீங்க? கடைசியா கேட்டீங்கல்ல. சரி, சொல்லுங்க. அது வந்து உஹது போர்க்களத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுடைய பல்லு உடைக்கப்பட்டு சரி வெளியேறிட்டு இருக்கும்போது அவங்க எதிரிகளை பார்த்து சொல்றாங்க, என்னுடைய முகத்துல ரத்த சாயத்தை ஏற்படுத்தி நீங்க வெற்றி பெறுவீங்களா சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்கள கண்டிக்கிறாங்க. அல்லாஹ் வசனத்தை இறக்கி அல்லாஹ்வுக்கு இந்த மாதிரி சொல்லக்கூடாது. சரியான விடை சொல்லிருக்கீங்க. உங்க பேர் என்ன? உங்க பேரு, உங்க போன் நம்பர் சொல்லுங்க. உங்களுக்கு பரிசு வழங்குபவர் டாக்டர் முகமது கிசார், சாமு ஏழுகிணறுல இருந்து, சென்னை ஏழுகிணறுல இருந்து வழங்குறாங்க. ஓகே, உங்க பேர் சொல்லுங்க. உங்களுடைய பேரு, போன் நம்பர் அப்படி சொல்லுங்க. 9710 290 178. உங்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கு வழங்க. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உஹது போர்க்களத்துல மக்களுக்கு விளக்குறதுக்காக வேண்டி உஹது போர்க்களத்துல எதிரிகளால் தாக்கப்பட்டு காயமடைந்த பொழுது எனக்கு காயத்தை ஏற்படுத்தியவர்கள் எப்படி வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், அதை சொல்றதுக்கு நீ யாரு? யாரு வெற்றி பெறுவாங்க, யாரு தோல்வி அடைவாங்கிறத நான் தான் டிசைட் பண்ணுவேனே தவிர நீங்க நபியா இருந்தா கூட அந்த அதிகாரம் எல்லாம் உங்களுக்கு தரப்படல அப்படிங்கிற வசனத்துல இந்த 328 வசனத்தை அருளி மனிதர் நபிகள் நாயகமா இருந்தா கூட அதிகாரம் எல்லாம் அல்லாஹ்வுக்கு தான். எந்த மனிதரும் எந்த ஒரு நல்லது கெட்டதை என்ன செய்ய முடியாது, யாருக்கும் செய்ய முடியாது என்று ஏகத்துவ கொள்கைய இந்த வசனம் வந்து பறைசாற்றுகிறது. சரியான விடையை சொல்லியிருக்கிறார். அடுத்து அந்த 2வது கேள்வி பெண்டிங்ல இருக்கிறது. அதாவது பூமிக்கு வெளியில வேற கோள்கள்ல உயிரினங்கள் வாழ முடியுமா அப்படின்னு கேட்டோம். அதுக்கு பதில் சொல்லாம இருக்கு, தெரிஞ்சவங்க வரலாம். அடுத்த யார் லைன்ல இருக்காங்களா காலரே? சரி, அடுத்த கேள்வி 7வது கேள்விக்கு போகலாம். அதாவது நம்ம முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது நம்ம சலாம் சொல்லிக் கொள்கிறோம், அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லிக் கொள்கிறோம். முஸ்லிம் அல்லாத மற்றவங்க வந்து வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லிக் கொள்கிறார்கள். ஆங்கிலேயர்கள் வந்து அந்த குட்டுங்கிற வார்த்தையை சேர்த்து காலை மாலை அதை சேர்த்து குட் மார்னிங், குட் ஈவினிங் இந்த மாதிரியான சொற்களை சொல்லிக் கொள்கிறார்கள். இப்ப நம்ம அந்த சலாம் என்கிறத முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் சொல்லணுமா, முஸ்லிம்கள் வந்து முஸ்லிம் அல்லாத வேற மக்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லலாமா? ஒரு இந்துக்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ வேற மதத்தை சேர்ந்தவர்களுக்கோ நம்ம ஒருத்தரை பார்க்கும் பொழுது நம்ம வணக்கம்னு சொல்லாம அஸ்ஸலாமு அலைக்கும் நம்ம சொல்லலாமா? அவங்க நம்மளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா நம்ம பதில் சொல்லலாமா? இது பற்றி குர்ஆன்ல ஒரு வசனத்துல இதுக்கு விடை இருக்கிறது, குர்ஆன்ல இருக்கிறது. இதுக்கு விடை தெரிந்தவர்கள் வரலாம். சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லலாம்னா அதுக்கு என்ன ஆதாரம்? இதை தெரிந்தவர்கள் வரலாம். இது 7வது கேள்வி. இப்போ ஒரு காலர் இருக்கிறாரு, சொல்லுங்க. காலர் என்ன சொல்ற விட தெரியுமா? தெரியும். அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம். எந்த கேள்வி சொல்ல போறீங்க? ஊரு சொல்லுங்க. 5வது கேள்விக்கு சவுதியில இருந்து பேசுறேன். சொல்லுங்க. 5வது கேள்வி என்னது? பன்றிக்கு. பன்றிக்கு சொல்லுங்க பாப்போம். அதாவது அதை வந்து அறுக்க முடியாது. அறுக்க முடியாதா? இல்ல, அதாவது அதோடைய ரத்தம் வெளியே போகாது. சரி, அத ரத்தம் வெளியே போகாதனால அது ஒரு கிருமி உண்டாகுது. 2வது அது வந்து அதிகமான டிகிரில கொதிக்க வைக்கணும். சரி, அப்படி கொதிக்க வைக்கல நம்மளால அந்த உணவை சாப்பிட முடியாது. நீங்களா சொல்ற மாதிரி தெரியுது. அதோடைய தோல்களை உரிக்க முடியாது. அதனால சாப்பிடறதுக்கு என்ன சம்பந்தம்? தோலை உரிக்காட்டே தோலோட சேர்த்து சாப்பிட வேண்டியானே. சாப்பிடுவதனால என்ன கெடுதி?
கேள்வி என்னன்னா, அது உரிக்க முடியுது உரிக்க முடியலங்கிறதுனால எல்லாம் ஒரு பொருளை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலாமா? உரிக்க முடியாட்டாலும் சாப்பிட்டு போறது என்ன? அதனால சாப்பிடுறதுனால என்ன கேடு வரும்ங்கிறத நீங்க சொல்லணும். இல்லன்னா அடுத்தவங்க அடுத்த யார் லைன்ல இருக்கிறீங்களா? கடைசியாக கேட்ட கேள்வி என்ன கேட்டிருக்கிறோம்? 7வது கேள்வி. அதாவது முஸ்லிம் அல்லாத சகோதரர்களுக்கு நம்ம சலாம் சொல்லலாமா, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லலாமா, அவங்க நமக்கு சலாம் சொன்னால் பதில் சொல்லலாமா? இது பற்றி குர்ஆன்ல தெளிவாக விடை இருக்கிறது. தெரிந்தவர்கள் சொல்லலாம். ஏற்கனவே உள்ள பெண்டிங்குடைய கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சவங்களும் சொல்லலாம். இது நேரடி புரோகிராம். நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறவங்க ரெக்கார்டு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. லேசான கேள்வி எல்லாம் கேட்கறீங்க, நேத்து போட்டதான்னு கேட்கறாங்க. இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது. இப்ப நீங்க கீழே ஓடுற நம்பருக்கு என்ன செய்யலாம்? போன் பண்ணி விடை தெரிந்தால் சொல்லலாம். அதாவது முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு சொல்லுங்கம்மா. பேர் சொல்லுங்க. 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 எதுக்கு பதில் சொல்ல போறீங்க? முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு பதில் சொல்லலாமா? ஆமா ஆமா, பதில் சொல்லலாம். அதுக்கு என்ன ஆதாரம்? குர்ஆன்ல இருக்குன்னு சொன்ன. என்ன குர்ஆன்ல என்ன இருக்கு? அப்படி குர்ஆன்லயே இருக்குன்னு நான் சொன்னேன். குர்ஆன்ல இருந்து சொல்லுங்க. குர்ஆன்ல இத பத்தி என்ன இருக்கு? சரினா அடுத்தவங்க தெரியல. அடுத்த ஆளு வாய்ப்பு கொடுங்க. முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு சலாம் சொல்லலாமா? 7 கேள்வி கேட்டாச்சு. நல்லா யோசிச்சு. குர்ஆன்ல இதுக்கு ஆதாரம் இருக்குது. நீங்க யோசிச்சு பார்த்தா குர்ஆன்ல இருந்து நீங்க சொல்ல முடியும். அடுத்த காலர் சொல்லுங்க. ரியாஸ் பேசுறேன். சொல்லுங்கம்மா. உங்க பேர்? ஆமா, சலாத்தை பத்தி சொல்ல போறீங்களா? சொல்லுங்க. நீங்க தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் சலாம் கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறேன். அது குர்ஆன்ல இல்லையே. குர்ஆன்ல உள்ளதை நான் கேட்கறேன். குர்ஆன்ல இருந்து சொல்லுங்க. அதை வச்சுட்டு நேரடியா சொல்ல முடியாது இல்லையா? அதுக்கு ஏதாவது பதில் சொல்லிட்டு இருப்பாங்க. டைரக்டாவே குர்ஆன்ல இருந்து சொல்லலாம். வேற தெரிஞ்சவங்க வாங்க. வேற கேள்விகள். 7 கேள்விகள்ல 3 சொல்லப்பட்டிருக்கு. 4 பெண்டிங்ல இருக்கிறது. 4 சொல்லப்பட்டிருக்கா? 3 பெண்டிங்கா இருக்கிறது. அந்த 3க்கும் சொல்லலாம். இல்லன்னா நம்ம அடுத்த கேள்விக்கு போயிருவோம். தங்க காசு எல்லாம் மிச்சமாயிட்டு இருக்கிறது. சரி, அடுத்ததாக காலர் இருக்காங்களா? ஹலோ, சொல்லுங்க. அழைச்சலாம். பேர் சொல்லுங்க. அது அது 3 உறுப்பு வருது இல்லீங்களா? அதனால பிரச்சனை வரும் சொல்றேன். ஒண்ணு ரத்தம். அதாவது பன்றிக்கோட்டை சேர்றது இருதயம் சேரும். சரி, அதனால என்ன கேடு நமக்கு? என்ன கேடுன்னா, கேடுன்றது பொறுத்த வரைக்கும் அது சாப்பிடக்கூடாதுன்னு இஸ்லாத்துல போட்டிருக்கு. அதுதான் தெரியுமா? கேடு என்ன? கேடு இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நிறைய கேடு வரும்னு சொல்லி கண்டுபிடித்திருக்கிறார்கள். காரணத்தோட நம்ம என்ன செய்யணும் சொல்லணும். அது சாக்கடையில ஊர்ற ஒரு ஜீவராசி இல்ல, அதனால அது சாப்பிட முடியாது. அது ஏலாது. சாக்கடையில ஊர்னா வளர்க்கறான். சாக்கடை இல்லாம வளர்க்கறான பண்ணி அழகா பண்ணையில வச்சு அதை சாப்பிடலாமா? அது சாப்பிடக்கூடாது. அது சாக்கடையில இல்லையே. வெள்ளை பண்ணி எல்லாம் அழகா பண்ணையில வச்சுதானே வளர்க்கறான். அப்ப அதை சாப்பிடலாம் நீங்க சொல்ல மாதிரி வந்துருமா? சாக்கடை தான் காரணம்னு சொன்னா அப்ப சாக்கடை இல்லாத பன்றி ஹலால் ஆயிருமா? அது ஹலால் ஆகும். அப்ப காரணம் என்ன? அது சாக்கடை காரணம் இல்ல. சரி, அடுத்தவருக்கு வாய்ப்பு கொடுங்க. அடுத்த கேள்விக்கு போறோம். அடுத்த காலர் இருக்கீங்களா? வச்சிருங்க. அடுத்த ஆளு கூட்டுருங்க. அதனுடைய கேடுகளை கரெக்டா சொல்லணும். நிறைய கேடுகள் இருக்கு, கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்த கேள்விக்கு போறோம். குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது. என்ன வசனம்னு கேட்டா, நபியே நீங்க விரும்பியவர்களுக்கெல்லாம் நேர்வழி காட்ட முடியாது, நீங்க விரும்பின ஆளுக்கெல்லாம் நேர்வழி காட்ட முடியாதுன்னு சொல்லி குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது. நபிகள் நாயகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றான், ஒரு ஆளுக்கு நேர்வழியில கொண்டு சேர்க்கிறதுங்கிறது அல்லாஹ்வாகிய நானா நினைச்சாதான் முடியுமே தவிர, நீங்க நினைச்ச ஆளையெல்லாம் நல்லவங்களாக்குறது, நீங்க நினைச்ச ஆளுகளை எல்லாம் நேர்வழிப்படுத்துறது என்பது உங்க அதிகாரத்துல இல்லைன்னு அல்லாஹ் சொல்றான். இது ஒரு சந்தர்ப்பத்தில் அருளப்பட்ட ஒரு வசனம். அது என்ன சந்தர்ப்பம்? இது எப்ப இந்த மாதிரியான ஒரு வசனம் அருளப்பட்டது? நேர்வழி காட்டுறது நபிகள் நாயகத்துக்கே கூட கிடையாது. அவங்க போதனை தான் செய்ய முடியுமே தவிர உள்ளத்துல கொண்டு சேர்த்து வைக்கிற வேலை அல்லாஹ்வுடைய வேலை தான்.